இறை வழிபாட்டில் நடனமாடும் பழக்கத்தை பிரபலமாக்கியவர் யார்? ஆப்ஷன் சி சைதன்யர். குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி ஆதி கிரந்தம். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி மாறவர்மன் அரிகேசரி. புகையிலை மக்காச்சோளம் எந்த நூற்றாண்டில் அறிமுகமாயின? ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. அன்னாச்சி பழம் எந்த நூற்றாண்டில் அறிமுகமானது? ஆப்ஷன் சி 16ஆம் நூற்றாண்டு. முகலாயர்களின் முக்கிய வணிக பயிர் எது? ஆப்ஷன் ஏ அவுரி. சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை எந்த ஆண்டு தமிழில் மொழியாக்கம் செய்தார்? ஆப்ஷன் சி 1714. நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் அறிமுகமானது? ஆப்ஷன் பி பாபர். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை யாரை சேரும்? ஆப்ஷன் ஏ அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்தில் கண்டறிந்த முதல் மனிதர் யார்? ஆப்ஷன் ஏ அக்பர். யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாய கட்டிடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது? ஆப்ஷன் டி ஷாஜகான். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் யார்? ஆப்ஷன் டி ஷெர்ஷா. டெல்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றில் மாடிப்படியில் இடறி விழுந்து இறந்தவர் யார்? ஆப்ஷன் பி ஹுமாயூன். ஹுமாயூனை பற்றி வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார் என்று சொன்னவர்? ஆப்ஷன் டி ஸ்டேன்லி லேன்ஃபுல். ஜிஸ்யா வரியையும் இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கியவர் யார்? ஆப்ஷன் பி அக்பர். அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார்? ஆப்ஷன் ஏ ராஜா மான்சிங். ஜஹாங்கீரின் விசுவாசம் மிக்க தளபதி யார்? ஆப்ஷன் சி மஹபத் கான். புகழ்பெற்ற மயிலாசனம் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி ஷாஜகான். ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர்? ஆப்ஷன் டி அவுரங்கசீப். பாபரின் ஆட்சிக்காலம்? ஆப்ஷன் ஏ 1526 to 1530.
சிவாஜி பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1627. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர். ஆப்ஷன் பி அப்சல்கான். 1660 அவுரங்கசீப் சிவாஜியை அடக்க அனுப்பிய ஆள். ஆப்ஷன் டி ஷெயிஸ்டகான். முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை சிவாஜி சூறையாடிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1664. சிவாஜி மறைந்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1680. சிவாஜி அரசவையில் 8 அமைச்சர்கள் கொண்ட ஆலோசனை அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி அஷ்டபிரதான். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 1757. எந்த போருக்கு பின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது? ஆப்ஷன் பி பக்சார் போர். ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்ற எந்த போரே முக்கிய காரணமாகும்? ஆப்ஷன் பி பக்சார் போர். எந்த ஆண்டில் விக்டோரியா ராணியின் பிரகடனம் முதன்முறையாக அரசு பிரதிநிதி, வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் என்ற சொற்றொடரை கையாண்டது? ஆப்ஷன் சி 1858. நிலையான நிலவரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் பி காரன்வாலிஸ். டேஸ் என்பது நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். ஆப்ஷன் டி சாசுவதம். நிலையான நிலவரி திட்டத்தின் கீழ் எவ்வாறு மாவட்டங்கள் பல மிட்டாசுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 1833 மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங். ரயத்துவாரி முறை யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தாமஸ் மன்றோ. ரய்யா என்ற எந்த வார்த்தையின் ஆங்கில திரிபே ரயத்தாகும்? ஆப்ஷன் டி அரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர்? ஆப்ஷன் சி வெல்லஸ்லி பிரபு. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி டல்ஹௌசி பிரபு. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் விழுந்த அரசு எது? ஆப்ஷன் ஏ சதாரா. குடிமை மற்றும் நீதி நிர்வாகத்தை பண்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி காரன்வாலிஸ் பிரபு.
கிறிஸ்துவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்தவர். ஆப்ஷன் ஏ வாரன் ஹாஸ்டிங்ஸ். சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1854. சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1857. 1835ஆம் ஆண்டு கல்வி குறித்த குறிப்பு என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ மெக்காலே பிரபு. தக்கர்களின் அச்சுறுத்தலை அடியோடு நீக்க வில்லியம் பெண்டிங் பிரபு ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க யாரை நியமித்தார்? ஆப்ஷன் சி வில்லியம் ஸ்லீமன். பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்கச் செய்கின்றன என்று சொன்னவர். ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங். எங்கு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக தாதாபாய் நௌரோஜியை தமது வாழ்க்கை முழுக்க இந்திய வறுமை பற்றிய ஆய்வை மேற்கொள்ள வைத்தது? ஆப்ஷன் டி ஒரிசா பஞ்சம். 1869 சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பாவிற்கு இடையே பயண தூரம் எத்தனை மைல்களாக குறைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 4000 மைல். தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856 சென்னையிலிருந்து எதுவரை இயக்கப்பட்டது? ஆப்ஷன் சி அரக்கோணம். யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ்.